என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா, இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ, அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ என் சேனல்ல எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆரி ஸ்டிட்ச் நம்பர் 3க்கு போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிட்ச். ஸோ ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இது 3rd ஸ்டிட்ச் என் வீடியோல. ஸோ ஏற்கனவே என் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஸ்டிட்ச் எப்படி போடணும்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். அதே மாரி பிகினிங் ஸ்டிட்ச் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி லூப்ஸ் வந்து கட்டணும், கீழ கரெக்ட்டா போட்டு மேல எப்படி இழுக்கணுன்றது ரொம்ப தெளிவா வீடியோ போட்டிருந்தேன். சப்போஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கீழ நான் வந்து லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. ஒருவேள நான் யூஸ் பண்ற சப்ளைஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நெனச்சாலும், கீழ நான் Amazonல வந்து லிங்க் போட்டிருக்கேன். நீங்க வந்து இந்த ஸ்டாண்டு, இந்த நீடிலு, த்ரெட்ஸு எல்லாமே அங்க கிடைக்குது. நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால கீழ லிங்க் போட்டிருக்கேன். Amazon லிங்க். நீங்க போய் பிரைஸையும் உங்களுக்கு வேணும்னா நீங்க அத வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாரி மேல வந்து சின்னதா டாட்டட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். மேல இருக்க லைன சும்மா இமேஜினரி லைன் மாரி நீங்க வச்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து வீடியோ பர்ப்பஸ்க்காக உங்களுக்கு நான் எங்க தைக்கிறேன்னு தெரியறதுக்காக சும்மா ஒரு ரஃப்பா ஒரு லைன் ட்ரா பண்றேன். ஸோ கீழ இருக்க லைன் வந்து பேஸா வச்சு இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்ச வந்து எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே போடுற போல அ ஒரு 2 செயின் ஸ்டிட்ச் போடுங்க. ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமா போட பழகிக்கங்க. ஸோ செகண்ட் ஸ்டிட்ச் வந்து மேல இழுத்து, நம்ம லைன்ல திரும்பி ஒரு செயின் மேல போடுறோம். செயின் போட்ட பிறகு அந்த தையல இப்படி கீழ இழுக்கணும். ஓகே. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, கீழவும் நான் கொஞ்சம் நூல இழுக்கிறேன். அதே மாதிரி மேல இருக்க நீடில்ல இருக்க நூலையும் கொஞ்சமா இழுத்து பிடிக்கும்போது, உங்களுக்கு கீழ ஒரு நாட் விழுந்துரும். அகைன் கீழ இன்னும் ஒரு செயின் போடுங்க. குட்டி செயின் போடும்போது, அந்த மேலேருந்து இழுத்த த்ரெட் வந்து கீழ வந்து கரெக்ட்டா லாக் ஆயிடும். ஸோ எவ்வளோ தூரம் லைன் வரைஞ்சிருக்கீங்களோ, அவ்வளோ தூரம் இழுத்து மேல ஒரு லூப் போட்டு அத இழுங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்க வந்து உங்க நீடில்ல வந்து புல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து இழுத்து குடுக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன்ல காட்டுனா உங்களுக்கு புரியும். ஸோ 2 தையல் போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு 2 லூப் போட்டுக்கங்க. செகண்ட் லூப்லேருந்து வெளிய எடுக்கிறீங்களா, அத வந்து நல்லா நீட்டா அந்த லைன் எவ்வளோ தூரம் வரைஞ்சிருக்கீங்களோ, அவ்வளோ தூரம் அந்த செகண்ட் லூப்ப இழுத்துருங்க. இழுத்து மேல இன்னொரு செயின். ஓகே. திரும்பி அதே மாதிரி நீடில விட்டு, கீழ வந்து இன்னொரு லூப்ப போட்டு, இப்போ இங்க வருது பார்த்தீங்களா, மேல இருக்க லூப் இப்போ புதுசா போட்டிருக்கோம் இல்லையா, அத புடிச்சு வெளிய இழுக்கணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வெளிய இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க இன்னொரு லூப் வந்து கீழ டைட்டா ஆயிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி இழுக்கணும் நல்லா. இழுத்தீங்கன்னா கீழ டைட் ஆயிடும். ஸோ டைட் ஆன பிறகு இப்போ நான் கீழ இருக்க த்ரெட்ட நான் இழுக்கிறேன். இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணா நீங்க இழுக்கலாம். எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து, இன்னும் ஒரு லூப் போட்டுருங்க. ஸோ இந்த மாரி லூப் போடும்போது, நீங்க மேலேருந்து இழுத்தீங்களா, அந்த த்ரெட் வந்து கீழ லாக் ஆயிடும். ஸோ மேற்கொண்டு அது ஃபர்தரா மூவ் ஆவாம இருக்கும். ஸோ அங்க எங்க இழுத்தீங்களோ, அந்த இடத்துல குட்டி செயின். இந்த குட்டி செயின் எதுக்காகன்னா, நம்ம இழுத்த த்ரெட்ட வந்து லாக் பண்றதுக்காக ஒரு குட்டி செயின் போடுறோம். ஓகே. இத இன்னும் ஒரு வாட்டி காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ ஆரி ஸ்டாண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த வீடியோவ போட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ எப்படி ஒரு செயின் ஸ்டிட்ச் வந்து ஆரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ, அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த தையலுக்கு இருக்கு. ஸோ நெறைய ஃபெதர் ஸ்டிட்ச் மாதிரியும், அதே மாதிரி லீஃப்க்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் வரையணுனாலும் இந்த ஸ்டிட்ச் நமக்கு தேவைப்படும். நெறைய இந்த ஸ்டிட்ச் வந்து நீங்க ஃபர்தரா யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இத மறக்காம கொஞ்சம் கத்துக்குங்க. ஸோ எடுத்துட்டு இந்த நீடில இப்படி இழுங்க முன்னாடி. ஃப்ரண்ட்ல எவ்வளோ தூரம் நீடில் இழுக்க முடியுதோ, இந்த மாரி இழுக்கும்போது கீழ பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடும். லாக் ஆயிட்ட பிறகு, நான் அடியில ஆரி ஸ்டாண்ட் அடியில புடிச்சிருக்குல்ல, அந்த த்ரெட்ட நான் இழுக்கும்போது திரும்பி வந்து இது பொசிஷனுக்கு வந்துரும். ஓகே. வந்த பிறகு இங்க கீழ இன்னும் ஒரு குட்டி லாக் போட்டுக்குங்க. ஸோ லாக் போட்டுட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அது வந்து ஃபர்ம் ஆயிடும். ஸோ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க தைக்கும்போது இன்னும் தெளிவாயிடும். இத வந்து ஒரு கைடா வச்சு நீங்க திரும்பி இந்த வீடியோ பார்த்து நீங்க தைக்கும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா புரியும். ஸோ இப்போ திரும்பி இந்த மாதிரி 2 செயின் போட்டு நீங்க இந்த மாதிரி இத தச்சுக்கிட்டே வருங்க. ஸோ இந்த மாதிரி இத கம்ப்ளீட் லைனும் நம்ம முடிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இந்த லைன ஃபினிஷ் பண்ணிடலாம்.
சப்போஸ் உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஆரி ஸ்டாண்டு இது எக்யூப்மெண்ட் நான் யூஸ் பண்ணுற இந்த நீடல்லாம் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர், ராஜா ஸ்டோர், டி நகரில் கிடைக்கிது. சப்போஸ் நீங்கள் சென்னையில் இல்லை பட் ஸ்டில் எனக்கு இதெல்லாம் வாங்கணும், வீட்டில் இருக்க போர் அடிக்க இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் எனக்கு அந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. நான் மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடத்துல இருக்கேன். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ஆரி ஸ்டாண்ட் இங்கே நியர்பை இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா கவலையே பட தேவையில்ல. கீழே அமேசான் லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் அதுக்கு தேடி நான் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கற்றுட்ட தையல் வந்து ஸ்டிச் நம்பர் 3. ஸோ அடுத்த வாரம் வந்து நான் திரும்பி ஸ்டிச் நம்பர் 4, 5 நான் சொல்லி கொடுத்துட்டு, இதிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளவர் போடவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை வச்சு எப்படி ஒரு குட்டி பெட்டல் ஷேப் ஃப்ளவர் போடலான்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு வேளை நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த பிக்சரை. எனக்கு எப்போவுமே வந்து நீங்கள் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு இந்த அளவுக்கு நீட்டாக ஆகிடும். லாக் வந்து நான் ஏற்கனவே என் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள், எப்படி எண்ட் ஸ்டிச் போட்டுறதுன்னு கற்றுக்குங்க. ஸோ வந்து தைச்சு முடித்த பிறகு இப்போ வந்து நான் வந்து இதை பேஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் போடுறதுக்கு இந்த தையல் யூஸ் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி எடுத்துக்கங்க. கீழே வந்து எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கேப் வர மாதிரி போட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லாக் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டுட்டு அந்த லூப்பை இழுத்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த பெட்டல் வந்து நீட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு மேலே ஒரு லூப் போட்டு இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி புல் பண்ணுங்கள். ஸோ புல் பண்ணிவிட்டு கீழே எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல திரும்பி வெளியே எடுத்து அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு. இந்த லாக் வந்து என்னதுன்னா ஒரு குட்டி செயின். இந்த செயின் போடும்போது மேலேருந்து இப்போ நீங்கள் தைச்சிங்க இல்லையா, அந்த இழுத்த நூல் வந்து கரெக்டாக ஃபர்மாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து திரும்பி நம்ம சைடில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம குத்தணும் இல்லையா, அதே இடத்துல அது பக்கத்துலேயே எக்ஸாக்டாக நம்ம திரும்பி வந்து பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ திரும்பி அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி மேலே எடுத்து அதை விட எக்ஸாக்டாக கொஞ்சம் கீழே வந்து வச்சு இந்த மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் போடலாம், பெட்டல் போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீகாக் பண்ணுறோம் இல்லையா, பீகாக் ஃபெதர் கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ மறக்காமல் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஈக்குவலாக இதுக்கு நேராக திரும்பி இன்னொரு வாட்டி பஞ்ச் பண்ணி எடுத்து அதுக்கு கொஞ்சம் சின்னது, எக்ஸாக்டாக நேராக இல்லாமல் அதை விட கொஞ்சம் சின்னதாக திரும்பி பஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். திரும்பி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே ஒரு லூப் போட்டு பிறகு ஒரு குட்டி செயின் போட்டுட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஃபர்மாக உங்களுக்கு செக்யூர்டாக ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லூப் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ முடித்த பிறகு உங்களுக்கு வேணுன்னா பீட் போடலாம். சென்டரில் கீழே வந்து ஒரு பீட் ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 பெட்டல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து லாக் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆரி வீடியோஸ், சிம்பிள் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.